ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேட்டா செட்டில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணுறது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் COVID-19 டேட்டா செட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ரீசெண்ட் டேட்டா செட்ஸ் தான். ஸோ இதில் வந்து என்னென்னா எனக்கு எவ்வளோ கன்ஃபார்ம் ஆகிருக்குது, ஸோ இந்தியோட டோட்டல் கன்ஃபார்ம்டு இது எவ்வளோ இருக்குது சொல்லி அது செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம கோட் டைப் பண்ண போகிறோம் பைத்தானில். ஸோ அது வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில், ஸோ நார்மலாக பைத்தானில் வந்து சிஎஸ்வியை எப்படி அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி ஒரு ரோவாக அதை ஐட்ரேட் ஆகிட்டு ஆட் ஆகுறது, ஸோ அது மாதிரி ஒன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு பக்கம் என்னென்னா அதோடைய அட்வான்ஸ்ட் லெவல், அதாவது பேண்டாஸ்ன்னு சொல்லி ஒரு லைப்ரரியை நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கோட் டைப் பண்ணலாம். கோடும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரெண்டு பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இதோட டேட்டா செட். ஸோ நம்ம இதோட டோட்டல் நம்பர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் கேசஸ் எல்லாமே நம்ம சம் பண்ணால் நம்மளுக்கு அதில் ஒரு அவுட்புட் வரும். ஸோ அதுதான் ஓகே. ஸோ 0 ஒன்றுமே இல்லை. ஸோ நான் இப்போ சம் கொடுத்துட்டேன்னா எனக்கு அவுட்புட் வந்து 2,67,358. ஸோ இதுதான் டோட்டல். ஸோ இதை வந்து நம்ம கோட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு டேட்டாவை அனலைசிஸ் பண்ண நேரம், இல்லைன்னா ஒரு சம் ஆஃப் டேட்டாவை செக் பண்ண நேரம், ஸோ அந்த டைம் எல்லாமே நம்ம கோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கோலாப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைல் நான் இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ covid19.csv ஃபைல். ஸோ அந்த ஃபைல் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணது உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஸ்பேஸ் தர எனக்கு இங்கே வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்னோடய சிஎஸ்வி ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரம் சிஎஸ்வி இம்போர்ட் ரீடர்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் வந்து என்னோடய ஃபைலை வந்து நான் கால் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் ஃபைல் நேம்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு வேரியபிளில் நான் அசைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ எனக்கு இந்த பாத் வந்து இதில் கால் பண்ணணும். இது நான் கோலாப் யூஸ் பண்ணுறதுனால நான் கோலாபில் இருக்கிற பாத் நான் அப்படியே கால் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வேறு எதுனாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதோட பாத்தை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டேட்டா வந்து நான் இன்னொரு வேரியபிளில் நான் அசைன் பண்ணுறேன். டேட்டான்னு சொல்லி ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிவிட்டு எனக்கு அதை வந்து நான் ரீட் பண்ணணும் அந்த ஃபைலை. ஸோ ரீடர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து டைப் பண்ண முடியும். அதாவது ஏதாச்சும் உள்ளே எடிட் பண்ணுறதுக்கு, ஸோ இல்லைனா ஏதாச்சும் எனக்கு இது மாதிரி சம் பண்ணுறதுக்கு, இல்லைனா மினிமம் மேக்ஸிமம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட்டாக தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து டபுள் கோட்ஸில் இதை நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் ஒரு சேஞ்ச். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் நான் ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆஃப் என்னென்ன லிஸ்ட்டுன்ட்டு கால் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சிஎஸ்வி ஃபைல் நம்மளுக்கு இங்கே வந்திருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே எனக்கு லிஸ்ட்டாகவே எனக்கு வந்திருக்கும். ஸோ சண்டிகர், ஸோ கோவா, ஸோ வாட் எவர். ஸோ எனக்கு எல்லா டேட்டாவுமே எனக்கு இதில் இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த லைனை எடுத்துகிட்டு, ஸோ எனக்கு இப்போ வந்து இதை வந்து 1 by 1 எனக்கு ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன்டிஜர் நான் அசைன் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா இந்த இன்டிஜர் கூட தான் அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபார் லூப், அந்த ஃபார் லூப்பில் நான் கால் பண்ணணும். அதாவது என்னோடய டேட்டா லிஸ்ட்டு, ஸோ ரோ ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த கன்ஃபார்ம் சொல்கிற, ஸோ எனக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இது வரக்கூடாது, என்னோடய ஹெட்டர்ஸ் வரக்கூடாது. ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு காலமே எனக்கு
ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் ஆகிட்டு செகண்ட் தான் வரணும். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ரோ டெலிட் ஆகிட்டு செகண்ட் ரோவில் இருந்து தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் பைத்தானில் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 0லேருந்து 1 2 3 அப்படி தான் போகும். ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு 1 அசைன் பண்ணிடுறேன். 1 அசைன் பண்ணால் இந்த வேரியபிளில் வந்து ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டர் போயிட்டு எனக்கு செகண்ட் ரோ வரும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது 0 இது 1. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு காலம்லேருந்து தான் வரணும். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு ரோ இண்டெக்ஸ் ஃபஸ்ட் ரோவை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ரோலேருந்து அப் டு லாஸ்ட் அது வரைக்கும் எனக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன ரோன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும், என்ன காலம் சொல்லி செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த காலமுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ y ஈக்குவல் டு எனக்கு அந்த ரோ, ஸோ ரோ 1ன்னு தந்தேன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு காலமை அது எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலம் மீன்ஸ் அந்த இண்டெக்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ எனக்கு ஒன்று எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு சாரி, ஸோ நம்ம ஒய்க்கு பதில் டோட்டல்ன்ட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் கிளியராக புரியும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா எனக்கு எக்ஸ், ஏன்னா எனக்கு அந்த எக்ஸில் தான் எனக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு கடைசியில் எனக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இப்போ இதில் வந்து நான் டோட்டல், ஸோ இன்டிஜர் எனக்கு எல்லாமே அது இன்டிஜரில் தான் இருக்கும். ஸோ இன்ட் ஆஃப் டோட்டல். நெக்ஸ்ட்டு நான் பிரிண்ட் எக்ஸ். ஸோ இது ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு எனக்கு கடைசியில் நம்ம ஃபஸ்ட் பார்த்த வேல்யூ வந்திருக்கும். ஸோ இதுக்கு பதில் நான் இந்த பிரிண்ட்டை நான் வெளியில் ஃபார் லூப்புக்கு வெளியில் போடுறேன். ஸோ மொத்தமாக எனக்கு ஐட்ரேட் ஆகிட்டு எனக்கு ஒரே வேல்யூவாக எனக்கு பிரிண்ட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் ஆனால் பேண்டாஸ்ன்னு சொல்கிற லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட் நான் அந்த கோடிங்கை நான் இதில் டைப் பண்ண பிறகு உங்களுக்கு நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இந்த கோட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இம்போர்ட் pandas as pd. ஸோ லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணிவிட்டேன். அதை வந்து நான் ரீநேமாக பிடின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் pd டாட், ஸோ அந்த pandas-ஐ கால் பண்ணிவிட்டு டாட் read csv ஃபைல். ஸோ எனக்கு வந்து இது csv எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறதுனால நான் csv-யை தான் நான் கால் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது இண்டெக்ஸ் காலம் வந்து 0ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். எட்டுன்னு சொன்னால் எனக்கு அந்த இதில் நீங்கள் பார்த்த மொத்த டேட்டாஸுமே எனக்கு அதில் வரும். ஸோ அதில் எனக்கு ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ இதில் வந்து நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் டைல்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் 10 எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் 10னா ஸோ அந்த லாஸ்ட் 10 ஸோ இதில் இருந்து வரும். ஸோ புதுச்சேரியிலேருந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஸோ வரும். ஸோ அது மாதிரி தான் ஆக்சுவலாக நான் pandas ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை மொத்தத்தையும் நான் சம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நான் அந்த காலம் மட்டும் கால் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதில் அந்த எஃப் என்னோட டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை நான் கால் பண்ணிடுறேன் pandas-ல. ஸோ அதுக்கடுத்து கன்ஃபார்ம்னு சொல்லி அந்த காலம் நேம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ கன்ஃபார்ம்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை மொத்தத்தையும் நான் சம் பண்ணுறேன். ஸோ சம்முன்னு சொல்லி ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது. ஸோ நான் சம்முன்னு சொல்லி நான் கால் பண்ணிட்டேன்னா எனக்கு அது வந்து மொத்தமாக எனக்கு சம் டோட்டல் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ போத் ஆர் சேம் ஆன்சர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இவ்வளோ பெரிய கோட் நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அடிஷ்னலாக நம்மளுக்கு நிறைய லைன்ஸ் மாதிரி வரும். பட் ஆனால் இதில் வந்து ஜஸ்ட்டு 4 லைன்ஸ் தான்.
பட் ஆனால் அதோட இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் எக்ஸிக்யூஷன் டைம்லேருந்து அதுக்கடுத்து ஈஸியாக நம்ம மெமரி இது பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் மெத்தட் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோடய நிறைய ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அது போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.